தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 5வது நாள் இன்றாகும். நாடு பூராகவும் பயணிக்கவுள்ள வாகன தொடரணி இன்று பளையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து முல்லைத்தீவை சென்றடைய உள்ளது. சக்தி சிரசன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் சாம்பவி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணமானது இன்றைய தினம் பளை நோக்கி பயணிக்க இருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் பளை பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு எங்களுடைய இந்த வாகன தொடரணி செல்ல இருக்கின்றது. தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், MBC MTV ஊடக வலை அமைப்புகள் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வில் எங்களுடைய சொந்தங்களும் கலந்து கொண்டு இன, மத, மொழி, கலாச்சார வேறுபாடின்றி நாம் அனைவரும் இலங்கையர் என்ற தாற்பயத்தினை எடுத்துக்காட்டும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பிரம்மாண்டமான புரட்சிகர பயணத்தில் நீங்களும் கைகோர்த்து ஓர் பங்குதாரராக முடியும். ஆகவே பளைவாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். உங்கள் பகுதிக்கு எங்களுடைய வாகன தொடரணி வரும்போது வீதியின் இருமருங்கிலும் வருகை தந்து எங்களுடைய வாகன தொடரணிக்கு ஆதரவை செலுத்தும். அதே நேரம் இன்று காலை 9 மணி அளவில் பளை பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதோடு கொழும்பில் அமைக்கப்பட உள்ள சமாதான கோபுரத்துக்கான செங்கல் ஒன்றும் உங்கள் பிரதேசத்திலிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. குறிப்பாக பளை என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை உங்களுடைய கரங்களினால் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பளையிலிருந்து ஆணையிரவுக்கு செல்ல இருக்கின்றோம். ஆணையிரவுக்கு இன்று மதியம் 12 மணி அளவில் எங்களுடைய வாகன தொடரணி செல்ல இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆணையிரவிலிருந்து இன்று மாலை 4 மணி அளவில் நாங்கள் முல்லைத்தீவு நகரை சென்றடைய இருக்கின்றோம். ஆகவே பளை, ஆணையிரவு மற்றும் முல்லைத்தீவு ஆகிய அனைத்து பகுதி சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். எங்களுடைய இந்த புரட்சிகரமான தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சாவகச்சேரியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.